ஒரு சில சீரியல் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா திட்டணும்னு தோணும். ஆனா, இவங்களுடைய அம்மாவா போயிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம திட்ட வரும்போது கூட கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு சீரியல்லையும் இந்த ஒரு ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க. எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஸ்ருதியுடைய அம்மா கேரக்டர் பண்ற ஷீலா அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இந்த சீரியல்ல வர சுதா கேரக்டர் பண்ற ஷீலா அவர்கள பார்க்கும்போது மலையாளம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. பார்க்கவும் மலையாளி மாரி தெரியும். ஆனா இவங்க பக்காவா தமிழ் பேசுவாங்க. இது யாருக்காவது தெரியுமாங்க? செமையா நல்லா சூப்பராகவே தெளிவாக தமிழ் பேசுவாங்க. அண்ட் இவங்க ஒரு லெஜெண்டரியுடைய பேத்தி. ஆமாங்க. நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஈவன் எனக்கும் இவங்கள பத்தி தேடி பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், இவங்க ஒரு மலையாளி அப்படின்னு தான் சீரியல்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா, இவங்க பக்காவா ஒரு தமிழ் பெண்மணி. இன்னும் இவங்கள பத்தி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் யாரோடைய பேத்தி அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சிறகடிக்க ஆசை ஸ்ருதி அம்மாவ ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சில சீரியலில் வர கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்பவே நெருக்கமான கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த முத்து கேரக்டர். இந்த முத்து கேரக்டரையும் அவருடைய அப்பாவையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணுற மாதிரி வர ரோல் தான் இந்த சுதா. ஸோ இந்த சுதா பார்க்கும்போது சுதியோடைய அம்மாவை போயிட்டாங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிலாம் கூட பல பேரும் பல விதங்களில் திட்டிருப்பீங்க. ஆனால் அது சீரியலில் மட்டும்தான். இவங்களோட ரியல் லைஃப்பில் இவங்க அந்தளவுக்கு ஒரு ஜாலியான பர்சன். எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. இந்த ஒரு சீரியல் மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அழகே அழகு இந்த ஒரு சீரியலில் நக்ஷத்ராவுடைய அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க. காத்து வாக்கில் 2 காதல் இந்த சீரியலில் ஹீரோவுடைய அம்மா கேரக்டர். இந்த சீரியல்கள்லாம் முன்னாடி புது புது அர்த்தங்கள், சித்திரம் பேசுதடி இது போல் சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிறகடிக்க ஆசை இந்த சீரியல் மூலிமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இந்த சீரியலுக்கெலாம் முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் ஒரு சூப்பர் டான்ஸராக வளம் வந்திருக்காங்க. ஆமாங்க, இவங்க இல்லாத டைட்டில் சாங்கே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படங்களில் ஃபேமஸான டைட்டில் சாங்கில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் காதலே நிம்மதி அப்படின்ற படத்தில் காதலே நிம்மதி அப்படின்ற சாங்குக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. காதல் கோட்டையில் காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற 3 பெண்மணிகளில் ஒருத்தவங்களாக பண்ணியிருக்காங்க. லவ் டுடே, தை பிறந்தாச்சு இந்த ஒரு படத்தில் இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. டான்ஸராக தான் ஆடியிருக்காங்க. அண்டு இவங்க குரூப் டான்ஸராக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோலோ டான்ஸராக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க கலா மாஸ்டர். சிரிப்பு கொஞ்சம் கடன் குடுடா ஸ்நேகிதா இந்த ஒரு பாடலுக்கு இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து தான் இவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதில் கொஞ்சம் கிளாமரையும் காட்டியிருப்பாங்க. அப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாங்க. இவங்க ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் தான் இவங்க இந்த பாடல், டான்ஸு, ஆட்டம், பாட்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், டான்ஸர் ஆகணும் அப்படிலாம் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்தில் லீவ் டைம் வரும்போது பொண்ணை டான்ஸ் கிளாஸில் சேர்க்கலாமே அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ 13 வயசில் இவங்கள டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்காங்க. அப்போது இவங்க வீட்டுக்கு கலா மாஸ்டர்லாம் வருவாங்களாம். இந்த டான்ஸ் கிளாஸ்க்கும் கலா மாஸ்டர்லாம் வருவாங்க. அந்த டைமில் நடிகர் சங்கத்தில் உங்கள் பொண்ணை நாங்கள் சேர்த்துக்கிறோம், அங்கே இருக்கிற அந்த டான்ஸ் குரூப்பில் உங்கள் பொண்ணையும் மெம்பர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கலா மாஸ்டர் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு படத்தில் டைட்டில் சாங்குக்கு இவங்க சோலோ பர்ஃபார்மராக பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அங்கே கூட இருந்தவங்களாம் நம்மளாம் இத்தனை வருஷமாக இருக்கோம், பேக் டான்ஸராக இருந்துகிட்டே இருக்கோம், இவ வந்தால் கொஞ்ச நாள்லேயே சோலோ டான்ஸர் ஆகிட்டாங்களேலாம் கூட பேசியிருக்காங்களாம். இவங்க 10th தான் படிச்சிருக்காங்களாம், அதுக்கு மேலே படிக்கலையா. ஸோ எப்படி கலா மாஸ்டர் இவங்களுக்கு தெரியும், வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. கலா மாஸ்டர் இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே, இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்களுடைய தாத்தா, அப்பா இப்படி 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய லெவலில் இருந்திருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய தாத்தா ஆர் சந்திரன். இவர் ஒரு லெஜெண்டரி டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், ரைட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படத்தில் முக்கியமான சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா, எம்.ஆர். ராதா அவர்களுடைய செம்மையான பர்ஃபார்மன்ஸ் மூலயமா நம்ம எல்லார் மனசுலையும் இப்போ வரைக்கும் நீங்காத இடம் பிடிச்சிருக்க ரத்த கண்ணீர் படத்தில் இவங்க தாத்தா சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. அப்போது ஒரு சில ரைட்டிங்லாம் கூட அவங்களுடைய தாத்தா பண்ணியிருக்காரு.
எம்.ஆர். ராதா அவர்களுடைய வசனங்கள்லாம் வந்து அவர் பேசுகிற மாதிரியே இருந்தாலும் எழுதி கொடுத்து தான் அவர் பேசுகிறாரு. அந்த ஒரு வசனங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்பவே பொருந்துகிற வகையில் தான் இருக்குது. அதனால் பல பேரும் அந்த டயலாக்ஸ்லாம் இப்போ ஸ்டேட்டஸாக வைக்கிறதா இருக்கட்டும், அன்றே கணித்தார் எம்.ஆர். ராதா அப்படிலாம் சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவராக பண்ணதில்லைங்க. இவங்களுடைய தாத்தாவான சந்திரன் அவர்கள் எழுதி கொடுத்து தான் எம்.ஆர். ராதா அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லெஜெண்ட்ரியாக வளம் வந்திருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த அளவுக்கு பல பேருக்கும் தெரியாத விஷயம் நினைக்கும் போது தான் ரொம்பவே ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா பேக் எண்டில் வேலை பார்க்குற நிறைய பேரை பல பேருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நானே ராஜா, மகாகவி காளிதாஸ், தாய் மகளுக்கு கட்டிய தாலி, ரம்பையின் காதல், இது போல் படங்கள்லாம் கூட அவங்க தாத்தா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காராம், டைரக்ட் பண்ணியிருக்காராம், ரைட் பண்ணியிருக்காராம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. இவங்களுடைய அப்பா, அதாவது ஷீலா அவர்களுடைய அப்பா ராஜ்குமார் அவர்கள் கேமராமேனாக இருந்தாராம் இண்டஸ்ட்ரியில். அது மூலயமா தான் கலா மாஸ்டர் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் கலா மாஸ்டர் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகிட்டு, அதுக்கப்புறம் கலா மாஸ்டர் தான் இவங்கள ஒரு டான்ஸராக மாற்றினது அப்படின்னே சொல்லலாம். கலா மாஸ்டர் பல பேரையும் உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் இவங்களுடைய அம்மா லக்ஷ்மி அவர்கள் தான் இப்போ இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வர காரணமாக. ஏன்னா இவங்க அம்மா லக்ஷ்மி அவர்கள் ஒரு சீரியல் பைத்தியமாங்க. தன்னுடைய பொண்ணு எப்படியாவது ஒரு ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து அவங்களுடைய குழந்தைக்காக தான் இதெல்லாம் வந்து விட்டு போயிருந்தாங்க. இவங்களுடைய பொண்ணுடைய பேர் பார்த்திங்கன்னா மம்தாவா. ஸோ இவங்களுடைய கணவர் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ட் எதுலேயுமே அதிகமாக இன்வால்வ் ஆக மாட்டாராம். ரொம்ப சப்போர்ட்டிவாக, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிற ஃபேமிலியை, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சொல்கிற ஒரு பர்சன். ஸோ இப்படி ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த வயசில் கூட என்னுடைய கெரியரை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஜாயின் பண்ணாங்களாம் யூனியனில். அந்த டைமில் 50,000 கட்டி தான் சேர்ந்தாங்களாம். ஸோ அப்படி சேரும்போது நடிக்கணும்னு நினச்சா நான் அம்மாவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ட்டு இவங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் நடிக்க வந்தாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த ரோல் ரொம்பவே பிடிக்கும். மேம் நிறைய பேர் நீங்கள் கொஞ்சம் எங்கே இருக்க மாதிரி இருக்குது, அழகாக இருக்கீங்க, ஏன் உடனே அம்மா ரோல் அப்படிலாம் கூட கேட்டாங்களா. இல்லை நான் அம்மாவை தான் நடிப்பேன்னு சொல்லி தான் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு குஷ்பு அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயிராங்க. அவங்கள ரொம்பவே பிடிக்குமா. அதே மாதிரி குஷ்பு அவர்களுடைய ஒரு ஆஃபரில் தான் இவங்க நடிச்சிட்ருக்காங்க. சரோஜினி அப்படின்ற சீரியல் குஷ்பு அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறாங்க. இதில் மெமரி லாஸ் இந்த ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாங்களாம். தாயம்மா அப்படின்ட்டு ராதிகா அவர்களுக்கு கூட இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. குஷ்பு அவர்கள் எப்படி பிடிக்குன்னா இவங்களுக்கு மின்சார கண்ணா படத்தில் இந்த ஆம்பளைங்களே வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிற அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க உள்வாங்கி இப்படி தான் இருக்கணும் போல சொசைட்டியில் அப்படின்னு நினச்சி இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி ரியல் லைஃப்லேயும் இவங்களுக்கு ஒரு மகள், ரியல் லைஃப்லேயும் ஹீரோயின்ஸ்க்கு தான் அம்மாவாக நடிக்கிறாங்களாம். அதுவே ரொம்ப ரொம்ப ஒரு டச்சிங்காக இருக்காம். அண்டு அடுத்து இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்தால் ஓகே, ஆனால் இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா அது சின்ன திரை தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காம். இன்னும் நிறைய சீரியல்களில் அம்மா கேரக்டர் பண்ணணும். இந்த சீரியலில் அம்மாவாக பொண்ணுக்கு இருந்தாலும் பொண்ணுக்காக வில்லியாக மாறுற அம்மாவாக தான் நடிச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மூஞ்சுக்கு நேராக வந்துலாம் கூட திட்டிகிட்டு போயிருக்காங்க, ஏன் முத்துவை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஸ்ருதியோட அம்மான்னு பார்க்குறேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படிலாம் கூட சொல்லிட்டு போவாங்களாம். ஸோ இவங்க எந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்றது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சும் இவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையாலே இவங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி யாரோடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.